ஆமா. அது வந்து இப்ப எங்க யாரு மூலியமா பரவுதுன்னு கூட தெர்ல. இள வயசு பசங்க தான் வந்து இந்த ஒரு டீனேஜ் ஒரு 25, 23 வயசுக்குள்ள இருக்கவங்க தான் வந்து அதுக்கு சப்ளை பண்றது. நெறைய ஸ்பாட் வச்சு பண்றாங்க. அது ஆனா எப்படி அவங்களுக்கு போகுது? யார் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க? அவங்கள யார் லீட் பண்றா? அவங்களுக்கு எப்படி இது இப்படிலாம் பண்ணா காசு சம்பாதிக்க முடியுங்கிறது தெரியல. ஒரு 3 பசங்க கஞ்சா அடிச்சுக்கிட்டு அத வீடியோ எடுத்து போட்டா ட்ரெண்டுன்னு நெனைச்சுட்டு அத ஒண்ணு போட்டு பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனா அதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம். நடக்குதுங்கிறது தெரியுதுல்ல. அப்ப அத பத்தி நடவடிக்கை எடுக்கணுங்கிறது அவங்களுக்கு தெரியணும் தானே! அத அப்படியே விட்டுட்டே இருந்தா இன்னும் நடந்துட்டே தான் இருக்கும். திமுக ஆட்சி வந்து ஒரு முக்கிய காரணமா இருக்கலாம். அவங்க வந்து எந்த ஒரு செயல்பாட்டிலயும் செயல்படல. அவங்க ஒரு வந்து இதுல வந்து ஒரு கண்ணோட்டமா பார்க்கலாம். ஏடிஎம்கே கட்சியில இருக்கப்ப இந்த மாரி எந்த ஒரு விஷயமும் நடக்கல. சின்ன சின்ன விஷயம் தான். ஆனா அது அவங்க வந்து நோட்டீஸ் பண்ணாங்க. அது சீர்திருத்தப்பட்டுச்சுன்னு நம்புறேன். ஆனா இவங்க வந்து டிஎம்கே ஆட்சியில வந்து அது காதுல படுது. ஆனா சீர்திருத்தப்படல. அவங்க அத வந்து பெருசா எடுத்துக்கிறது இல்ல. டிஎம்கே ஆட்சி நல்லா இருக்கு. இப்போ மக்கள் நல்லா இருக்காங்கன்னு கேட்டா நல்லா இல்ல. நல்லா இருக்க மக்கள் மட்டும் தான் நல்லா இருக்காங்க இல்ல. இன்னும் அடித்தர மக்கள் வந்து இன்னும் நல்லா இல்ல. அது வந்து அவங்க பார்க்கவே இல்ல. அதுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கல. அவங்க நல்லா இருக்கணும். அவங்க வளரணும். அத மட்டும் தான் நினைச்சு திரும்பவும் அதே பழக்கத்தையே பண்ணிட்டு இருக்காங்க.